எடுத்தா 3 ஃப்ரீ. ஆடி தள்ளுபடி. வாங்க அம்மா வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயாவுக்கு பேண்ட் சட்டை எடுத்தா அம்மாவுக்கு சேலை ஃப்ரீ. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. என்னம்மா வெளியில ஒரே சத்தமா கேக்குது? ஆடி தள்ளுபடி ஆமல. ஆடி தள்ளுபடியா? ஆமல. அப்படின்னா என்ன? துணி விற்காம நிறைய ஸ்டாக் இருக்கும்ல ராமகிருஷ்ணா. ஆமா. அது இந்த ஆடி மாசத்துல தான் தள்ளுபடின்னு விற்பாங்க. ஓ அப்படியா? ஆமா ராமகிருஷ்ணா. அதான் ஒரு சேலை எடுத்தா 3 சேலை ஃப்ரீங்கானோ? ஆமா கிழவி. நம்மளும் போய் பார்த்து வருமா வழியாம? சரி போயிட்டு வருவோம். ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீ தானே, பார்த்து வருவோம். நானும் வரேம்மா. நீ எதுக்கு ராமகிருஷ்ணா? நானும் உள்ள இருந்து கேட்டேன் கையில. ஐயாமாருக்கு பேண்ட் சட்டை எடுத்தா அம்மாமாருக்கு சேலை துணி ஃப்ரீயாம. அதனால நீ எடுக்க போற? ஆமா ஆமா. அத்தைக்கு தானே சேலை எடுக்க போற? அம்மா மாறினா நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஓ எனக்கு தான் சேலை எடுக்க போறியா? சரி ராமகிருஷ்ணா, நானும் வரேன் பார்க்க. போலாம் போலாம். போமான்னு சொன்னது யாரு, போறது யாரு பாரு. அவளுக்கு சேலை இல்லலாமா, அதான் வாங்கி கொடுக்க போறோம். ஏ வள்ளியம்மா, கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. அன்னைக்கு தானே போய் அள்ளிட்டு வந்தாவ போத்தீஸ்ல போய். அது வேறமா. அப்ப இது ஆடி தள்ளுபடிமா. ஆடி தள்ளுபடினா ஓசிலே தானே. ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீலாமா. ஒரு சேலைக்கு மட்டும் துட்டு கொடுத்தா போதும். அது போக 3 எடுத்துட்டு வந்துடலாம்ல, அதான் கூட்டிட்டு போறோம். இங்க பாரு வள்ளியம்மா, ஆடி மாசத்துல இவ 2 பேரும் ஒண்ணா இருக்கதே தப்பு. இதுல ஒன்னா வேற சுத்திட்டாலே தாவ. அதுக்கு என்ன பண்ண? அதான் கல்யாணம் முடிஞ்ச நாளைக்கே சும்மா சுத்திட்டு போறாவ. சுத்திட்டு தானே இருக்காவ. பிறகு ஆடி மாசத்துல பிடிச்சிக்கன்னு நினைக்க. அதுவும் சரிதான். சரி வா, என்னன்னு போய் பார்ப்போம். சரிம்மா. ஐயோ போயிட்டான் போலயே. என்ன கையில பண்ண? எங்கன்னு தெரியாம போச்சு. இதெல்லாம் என்னது கையில? நோட்டீஸ் ராமகிருஷ்ணா. என்ன நோட்டீஸ்? அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தானே, ஆடி தள்ளுபடி. ஓ அதுவா? பிசி சிட்டி ஜவுளி கடை டவுன்ல இருக்காமே கடை. என்னைய கூட்டிட்டு போ ராமகிருஷ்ணா. என்ன இப்படி கேட்டுட்ட? அதுக்கு தானே நான் இருக்கேன், கூட்டிட்டு போறேன். கே ஸ்வீட் புருஷா. சரிடி ஐஸ் வைக்காத. ராமகிருஷ்ணா அவனை எங்க? அவன் போயிட்டாமா. எப்ப போனா? நாங்க வரதுக்கு முன்னாடி போயிட்டான். இது என்ன கலர் கலரா துண்டிச்சிட்டு வச்சிருக்கியே? நோட்டீஸ் கிளவி. அதன என்னது? கடை எங்க இருக்கு நோட்டீஸ்ல எழுதிருக்கான் கிளவி. ஓஹோ எங்க இருக்கோ? டவுன்ல இருக்கத்தே. டவுன்லயா இருக்கு? எப்படி போவ? நாங்க 2 பேரும் ஸ்கூட்டில போறோம். வேற நாங்க நடந்து வா. ஏல என்ன அப்படி சொல்லுதே? எங்களையும் கூட்டிட்டு போல இன்னைக்கு? அப்படிலாம் போக முடியாது பாட்டி. கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து போயிருவோம். எப்படி? உன் பொண்டாட்டி ஒல்லியா தானே இருக்கா, சின்ன பிள்ளை தானே, நெருக்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கணும். என்ன பாட்டி பேசுற? என் பொண்டாட்டி பாவம் பாட்டி. அப்ப மடியில வச்சுக்க. அப்படிலாம் வைக்க முடியாது பாட்டி. அவன் மேல தொத்திக்காமா நீ. ஏ கிழவி, அப்படிலாம் இருந்துட்டு வர முடியாது. நானும் ஏதோ புரியாம பேசுறேன்னு பார்த்தா உண்மையாவே பேச. இல்ல பசு பிடிச்சு வர கஷ்டமா இருக்கும்ல, அதான் சொன்னேன். என்ன நமக்கு இஷ்டம் பண்ண? கிளவி சொல்றது சரிதானே. அப்ப ஏத்திக்கலாங்கியோ? ஏத்திட்டு போவோம். ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோ, நடுவழியில இறக்கி விட்டுருவோம் அவளை. அதுவும் சரிதான், வா போவோம். சரி கிழவி, கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் வரலாம்ல. என்னத்த அப்படி பேசிட்டீங்க? நம்ம 4 பேரும் தான். மாமாவையும் வேணா கூப்பிட்டுக்கிடுங்க. கையில என்ன ராமகிருஷ்ணா? நீ ஸ்கூட்டில போகணும்னு நினைக்கல. ஏன் அப்படி சொல்ற? நீ சொல்ற சைஸை பார்த்தா நம்ம யாரும் ஸ்கூட்டில போக போறது இல்ல. ஸ்கூட்டியோட பார்ட்ஸ் பூரா கையில வச்சுக்கிட்டு நடந்துதான் போறோம். அதெல்லாம் மாமா வர மாட்டாங்க ராமகிருஷ்ணா. அப்படின்னு நீ நம்பு. அம்மா கூப்பிட்டானா வந்துருவாவ. அப்படிங்கிறியோ? ஆமா கையில. அப்பன் கிளவி சொன்ன மாதிரி உன் தோள்பட்டையில உட்காந்துக்கிட வேண்டியதான். ஐ நல்லா இருக்குமே. நான் இல்ல ராமகிருஷ்ணா, கிளவி தான் உட்கார சொல்ல போறேன். அடி பாவி கிராதகி, நீ என் மேல உட்காந்துட்டு வாடி. ஏ போடா, நீங்க வாங்கத்த, நம்ம போவோம். சரிம்மா. மாமாவையும் கூப்பிடுங்க. சரிம்மா. எங்க அம்மா என்ன சரிமாவை தவிர வேற எதுவும் சொல்லாம போறா? ஒருவேளை அப்பாவையும் கூப்பிட்டுக்கிடுவாளோ? வந்தா எங்க உட்காருவாங்க? மடியில தான் ராமகிருஷ்ணா. அடி பாவி, இவளை தவிர எல்லாரும் என் மடியில உட்கார வச்சிருவா போலயே. யார் முதல்ல உட்கார போறா? வாங்க வாங்க. கையில நீ போய் உட்காருமா. நானா? நீ தாண்டி, சீக்கிரமா வந்து உட்காருவா. ஐயோ இவன் வேற சான்ஸ் அடிப்பானே. அதெல்லாம் சான்ஸ் அடிக்க மாட்டேன், வா வா. சரி வாரேன். இப்படி உட்காந்தா யாரும் வர முடியும்? நான் அப்படி உட்காந்தது இல்ல அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் அப்படி உட்காந்துக்கமா. எங்க அம்மா மண்டை வேற பெருசு. அது மண்டலத்தை கொண்டேன். ஆமா ரொம்ப முக்கியம். விளக்கம் கேட்டாவ பாரு. திரும்பி உட்காருமா. நெருக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம். நானா? கையில சேட்டை பண்ணாத, ஒழுங்கா உட்காரு. நம்ம 2 பேர் மட்டும் தானே போறதா இருந்துச்சு. நீ தானே அவங்கள எல்லாம் கூப்பிட்ட. இப்போ உட்காரு. திருட்டு ராஸ்கல், சான்ஸ் அடிக்கிறது கலைதான். கட்டி பிடிச்சு உட்காந்துக்கோ. ஆஹா அப்பாட நல்லா இருக்குது கையில. நசுக்கி போட்டுருவோம் நீனா. வாய் மூடிட்டு இரு. உட்காருங்க அத்தை. சரிம்மா. இல்ல இன்னும் முன்னாடி தள்ளி உட்காரு. இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வாடிக்க போகுது. முன்னாடி தள்ளிடல. ஏமா இதுக்கு மேல எப்படிமா? நின்னுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். ஏன் பாட்டி எங்க உட்காருவா? நின்னுட்டாவது வண்டி ஓட்டல. அப்படிலாம் ஓட்ட முடியாதுமா. கொஞ்சம் நெருக்கி உட்காருங்க. நான் உட்காரட்டும். கையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போமா. அவன் போக முடியாதுன்ட்டான். இன்னும் எப்படி அத்தை? முயற்சி பண்ணுமா. சரி அத்தை, அந்த உட்காருமா. இடம் பண்ணி வச்சு பாரு. இவ்வளவு இடத்துல மாமா நான் உட்காரணும்? இவ்வளவு பெருசா இருந்தா நான் எப்படிமா உட்காருவேன்? நக்கல் பண்ணாம உட்கார் பாட்டி. நான் இங்க நசுங்குதேன். என்ன நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்ற? நீ நசுங்குறன்னு தான் நான் சொல்றேன்.
ஏ கிளவி உட்காந்துட்டியா இல்லையா? நான் நசுங்கிட்டு இருக்கேன். உட்காந்தேன். ஐயோ மாமாவை கூப்பிடலையே. வண்டி நிப்பாட்டு ராமகிருஷ்ணா, மாமாவையும் கூட்டிட்டு போயிருவோம். மாமா மாமா, என்னம்மா? நாங்க ஆடி தள்ளுபடி பர்ச்சேஸ்க்கு போறோம். அதான் நீங்களும் வாங்க மாமா. இடம் இல்லையா? நான் எப்படிமா வருவேன்? ராமகிருஷ்ணாக்கு முன்னாடி இடம் இருக்குல்ல, அங்க உட்காருங்க மாமா. இல்ல நான் உட்காரட்டா? ஆமாப்பா, கையில் சரியா தான் சொல்லுதா. துணி கடைக்கு வந்து நான் என்ன பண்ணட்டும்? பில் பே பண்ணணும்லப்பா, அதுக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லுதா. கரெக்டா தான் சொன்னேன். ராமகிருஷ்ணா கிட்ட தான் என் கார்டு இருக்கு, அவனே நினைச்சிருவாமா. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. சரி மாமா. அப்போ போயிட்டு வரட்டுமாப்பா? சரி ராமகிருஷ்ணா, உங்க கார்டை கொண்டு வந்தாருதான்ப்பா. சரிடா, ஜீரோ பேலன்ஸ் இல்லை தானே? ஆமாப்பா. சரி சொன்னீங்க மாமா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ராமகிருஷ்ணா பார்த்து கூட்டிட்டு போ, வண்டி சாய்க்கு பாரு. சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன். நாங்க சாய் என்ன ஒன்னா செஞ்சிருந்தோம்ப்பா. சரிடா, கம்மாயா பார்த்து விடு. சரிப்பா. என் பிள்ளை என் பேச்சை தட்டே மாட்டான், கரெக்டா கம்மாயில விட்டுருவான். சரி, ஜவுளி எடுத்துட்டு வந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் சரி, எப்படியும் காலியாக போறது என்னமோ உறுதி. என்ன போற போக்குல அப்படியே சாஞ்சிட்டே போறான். இங்கே விழுந்துரும் போலயே, கம்மாய் வரைக்கும் தாக்கு பிடிக்காது போலயே. சரி பார்த்துக்கிட்டே நிப்போம். உழுதாவளான்னு போயிட்டான் சமாளிச்சு கொண்டு போயிட்டான். என்ன பத்மா நீங்க வந்துகிட்டு இருக்க? ஏதோ சத்தம் கேட்டுச்சுக்கா, அதான் வந்தேன். கீழே என்ன பத்மா கலர் கலரா துண்டிச்சிட்டு கிடக்கு? ஆமா, என்னதோ தெரியலையே. அண்ணி நாங்க வந்துட்டோம். என்ன சத்தம் கேட்டுச்சு கேட்டியலா? அதனடி கேட்கல. ஆடி தள்ளுபடியாங்க, ஆடி தள்ளுபடி. என்ன சொல்லுது? சந்தோஷமான விஷயம்லாம். ஆமாக்கா, ஒரு சேலை எடுத்தா 3 சேலை ஃப்ரீயாம். ஆஹா அற்புதம். ஆம்பளைக்கு ஒரு சட்டை பேண்ட் எடுத்தா பொம்பளைக்கு ஒரு சேலை ஃப்ரீயாம். ஆஹா அமோகம். என்னக்கா போவோமா? இது என்ன கேள்வி? போலாமே. அம்மா அந்த கடை எங்க இருக்கான்? டவுன்ல தான்க்கா. டவுன்லயா? டவுனுக்கு எப்படி போவேன்? பஸ் இங்க இருந்து நெரிச்சலாடி கொண்டு போகணும். ஆடி தள்ளுபடினா ஏன் நீ அவ்வளவு கஷ்டப்படணும்? இருக்கவே இருக்கு எங்க வண்டி. நல்லதா போச்சு நாத்து. அப்போ நான் போய் கிளம்புதேன். நாத்து வண்டி இருக்குன்னு சொல்லுது, ஆனா அண்ணன் இல்லையே. மாமா இருக்கா? நீ பிறகு வண்டி யார் ஓட்டுவா? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அண்ணிங்க இருக்காங்க. என்ன போட்டு பேச? எங்களுக்குலாம் ஓட்ட தெரியாது. என்ன நீங்க ரொம்ப சிம்பிள் அண்ணி. எத்தனை நாள் மாமா ஓட்டும் போது நான் பார்த்துட்டே வந்திருக்கேன். பார்த்துட்டு வர்றது வேற நாத்து, ஆனா ஓட்டணுங்க போது கஷ்டம் நாத்து. அதெல்லாம் ஓட்டிடுவேன் நீ. ஓட்டிருக்கேன் முன்னாடி. அதெல்லாம் ஓட்டிருக்கேனே. அப்ப சரி. நான் கூட பயந்தே போயிட்டேன். எங்க உனக்கு ஓட்ட தெரியாம தான் எங்களை எல்லாரையும் கூப்பிடுத்தியவனு. ஓட்ட தெரியுமா? ஆமா அண்ணி. சரி போய் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம சட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம். நான் பொண்ணு பொடுசெல்லாம் விட்டுட்டு தான் வர போறேன். ஏன் நீ விட்டுட்டு வருவீங்க? சேலை துணி எடுக்கணும்னா அது வரதா ஒன்றும் பார்க்க முடியாது உருப்படியா. வேற அங்கன வந்தும் அதுகளை சேவை தான் செய்யணும். பாத்ரூம் கூட்டு போங்க, எங்களுக்கு கழுவி விடுங்கன்னு சொல்லுவோம். அது எதுக்கு? நம்ம என்ன நேரத்துக்கு போனோம்னா அடுத்த நாள் விடியறதுக்குள்ள வந்துடலாம். சரியா சொன்னீங்க அண்ணி. சரி படப்படன்னு போங்க, விரட்டு ஓடியாங்க. என்ன பெறப்பட, அதான் குளிச்சாச்சே. நாங்களாம் ரெடி தான். வண்டி எடுத்துட்டு வா, நம்ம போவோம். சரி நீ எடுத்துட்டு வரேன். கடை வந்துட்டு. என்ன ஒரேடியா சாத்திராதல? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதால? தெரியாத மாதிரியே போற. தெரியாம தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் உட்காந்துல வரேன். நானே என் பொண்டாட்டி மடியில தான் உட்காந்து வரேன். இல்ல சாய் இது கீழே வந்துருவோம்ல, பாத்து நிப்பாட்டு. சரி சரி. ஏல நிப்பாட்டா கீழே வந்துட்ட போ. அப்பாட, இப்பதான் சரியா போகுது. ஏல சரியா போகாது, நான் கீழே வந்து கிடக்க பாருல. நிப்பாட்டு ராமகிருஷ்ணா, கடை தான் வந்துட்டல. சரி கையில. இந்த கிளவி எங்க? உள்ள பேர்பாடா இருக்கும் துணி கடையை பார்த்ததும். ஏங்க பாருங்களே, சத்தம் மட்டும் கேட்காமயே காணும். அண்ணா இருக்கல்ல, நீ எப்ப பாட்டி இறங்குனே? ஆமா, எப்பவுமே இறங்குனேன். நான் இறங்கியா இருக்கேன், உங்களுக்கு தெரியலையாங்க? நான் இறங்கி இருக்கிறது அதனே கிளவி கேட்கும். எப்ப இறங்குனே? எங்க இறங்குனேன்? கீழே விழுந்து கிடக்கேன். விழுந்து கிடக்கியா? இறங்கி ஜம்முன்னு கடை முன்னாடி படுத்து கிடக்க. எந்திரி. இறக்கமில்லாதவளே, துரோகி. இப்போ என்ன சொல்லிட்டோம் நீ எப்படி சொல்லுது? வேற உன கீழே விழுந்து கிடக்க, ஜம்முன்னு படுத்து கிடக்காங்க. கை தூக்கி விடுங்க, எந்திக்கட்டும். ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இன்னும் வரம்ல அனௌன்ஸ் பண்ணவே. என் பாட்டி எந்திரிச்சிரு, பிச்சா நேரம் இங்க தான் வருது. உன் மண்டை மேலே ஏத்திர போறான். ஏய் லூசு கிளவி. அம்மா. ஏய் என்ன இழிப்பு? நான் கீழே விழுந்து கிடக்க, எங்க தூக்கத்துக்கு இல்லாம இடிச்சிட்டு நிக்கியே? பாட்டி அதான் ரிச்சா வருதுன்னு சொன்னோம்ல, நீ என்னமோ ரிச்சா கூட போய் குங்ஃபூ பண்ண போற மாதிரி நிக்கிற. அதான் அடிச்சு தூக்கிட்டான். சிரிப்பா வருது பாட்டி. எந்திமா, நீ தானே சிரிச்சே? எனக்கு சிரிப்பு வந்துட்டுமா, நான் என்னமா பண்ணுவேன்? நல்ல குடும்பம். நான் கீழே விழுந்து கிடக்க, தூக்கத்துக்கு இல்லாம சிரிச்சுட்டு நிக்கியேன்னு என் மவளை எப்படி சிரிச்சுட்டு நிக்காளே? வேற என்னத்த சொல்ல? சரி எந்தி பாட்டி. இளவள நேரம் நீ சிரிக்கத்தானே செஞ்ச. நான் சிரிக்கலையே. உள்ள போறோம், நீ வாரியா வரலையா? இவ வரமாட்டா, நீ வா கையில. சரி ராமகிருஷ்ணா. எம்மா குறுக்கு வலிக்குதே. என்னம்மா இடிச்சு தள்ளிட்டு அரைச்சாதாரேன். இளவன கண்ணு தெரியலையாங்களே. ஒதுங்கி நிக்கிறத விட்டுட்டு ரோட்ல அனுப்பியோ? அதுக்காக இடிச்சு தள்ளுவியல? வாய மூடிட்டு போறியா இல்லையா? இல்ல இடிச்சு தள்ளிவிடுவேன் இன்னும். வாமா போயிருவோம். போறியாண்ணே? வலியம்மா என்னையும் கூட்டிட்டு போ. வண்டியில ஏறு. யாருதா நீ? நான் அந்த சைடு போய் ஏறுறேன். சரியா நீ?
என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? நீ கதவு திறந்தா தானே இந்த சைடும் கதவு திறக்கும். என்னால திறக்க முடியல நீ. என்ன சொல்லுத? சாவி வச்சு நல்லா திருக்கு. சாவி போடணுமா? என்ன நாத்து இப்படி பேசுத? சாவி போட்டா தான் திறக்கும் நாத்து. ஓ அப்படியா? இருங்க நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சாவி எடுக்காமையா வந்து திறக்க வந்த? நான் அந்த சைடு தானே அண்ணி உட்காருவேன். அப்ப நான் ஒரு நாள் சாவி போட்டது இல்ல. நான் பாட்டுக்கு திறந்து உள்ள உட்காந்துருவேன். அத மாதிரி தான் நினைச்சேன். நாத்து அந்த சைடு சாவி போட்டா எல்லா சைடும் திறக்கும். ஓ அப்படியா? என்ன நீ அப்படியான்னு கேட்க? அப்போ வண்டி எப்படி ஓட்டலாம்னு நினைச்ச? சும்மா இருங்க நீ. நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். இவ போற பக்கம்னு சரியா இல்லையே. டோரையே சாவி வச்சு திறக்கணும்னு தெரியாம இருக்கா. இவ எப்படி வண்டி ஓட்டியிருப்பா? வண்டியில ஏறட்டுமா என்ன நாங்க? இருங்கக்கா, இப்போதான் நாத்து சாவி எடுக்க போயிருக்கா. ஓ அப்படியா? சரி வா நம்ம ரெடியா நிப்போம். சரிக்கா. ஏக்கா அது டிரைவர் சீட்டுக்கா. சரி பெரிய பொண்ணு, தெரியாம வந்து நின்னுட்டேன். என்ன நான் தானே சாவி கொண்டு வர போனால இல்ல சாவி செஞ்சு கொண்டு வர போறாளா? வந்துருவாக்கா. நாத்து நம்ம ஆளுகளும் வந்தாச்சு, சீக்கிரமா வா. சீக்கிரமா திறக்கியா நீ? திறந்தாச்சா நீ? எல்லாரும் உள்ள உட்காருங்க. சரி நாத்து. நாத்து என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. எங்க அம்மா வேற குறுக்கால வராள. எங்க கிளம்பியாச்சு? நான் கடைக்கு போயிட்டு வரணும்னு எங்க கிளம்பி? ஆடி தள்ளுபடி ஒருத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா? ஆமா. அங்கதான் போறோம். வரமா வந்தாவளவும் வண்டியில எடுத்துட்டு கிளம்புதியா? ஆமாத்தே, வரையல என்ன? என் மவா இருக்காளா? அம்மா அவ இல்லாமையா? அவ தானே மெயின் ஆளு. வரைய குருமா? என் மருமோட சொல்லலையே. உங்க மருமகளும் உள்ளதா இருக்காவ. சொல்லியே. அத்தாங்கிட்ட விட்டு வந்துட்டாவலாம். அப்ப சரி போ. போகலாமா? இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. உள்ள ஏறிட்டாவளா? நம்மளும் போய் பாப்போம். அம்மாடி, என் மவள வண்டி ஓட்ட போறா. நான் இறங்க போறேன். எனக்கு பயமா இருக்கு. சும்மா இருமா. நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். நீ என்னைக்கு வண்டி ஓட்டுன? உன் மருமகன் ஓட்டுறதை எத்தனை தடவை நான் கூட இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஓட்ட தெரியாது. நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். பார்த்துட்டு வந்தியா? ஆமாமா. நத்து நீ வண்டி ஓட்டணும்னு தானே சொன்னேன். வண்டி ஓட்டுவேன் நீ. கண் பார்த்தா கை செய்ய போகுது. நான் இறங்க போறேன். சும்மா இருக்க பெரியம்மே. அதெல்லாம் நல்லா ஓட்டுவேன். என்ன நாத்து நீ ஏதோ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவா நீ? மாமா காலை வச்சு ஏதோ மிதிப்பாங்க. அதான் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நீ. என்னது என்னன்னு தேடுதியா? ஆமா நீ. கரெக்ட். கொஞ்சம் எட்ட மாட்டேங்க. என்னடி இவ எப்படி சொல்றா? அண்ணி உங்க கால் எட்டுமா? ஏன் நாத்து? நான் ஓட்டுதேன். நீங்க மிதிங்க. நாத்து சோழியை முடிச்சிடாத. எட்டிட்டு. பாத்து பாத்து பாத்து. நான் பாத்துக்கிடுவேன் நீ. நேரா பாரு நாத்து. லாரி வருது. அதெல்லாம் பார்த்து தான் நீ ஓட்டுதேன். நாத்து வண்டி ஓட்டுற மாதிரி தெரியலையே. மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இருக்கு. என்னை போய் சேர. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப பாருங்க. ஏ அம்மா, இந்த ரோட்ல இவ்வளவு வேகமா வண்டி போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை இவ்வளவு வேகமா இந்த ரோட்ல போக மாட்டாவளே. காலையில வேலைக்கு போன மாதிரில பார்த்தேன். அப்ப இப்போ யார் வண்டி கொண்டு போறா? ஒருவேளை மாப்பிள்ளை வந்திருக்கலாம். மாப்பிள்ளை போன் அடிச்சு சொல்லுவோம் பைய போங்கன்னு. என்ன மச்சான் ஃபோன் பண்றாங்க? ஹலோ மச்சான். ஹலோ மாப்பிள்ளை, என்ன இந்த ரோட்ல இவ்வளவு வேகமா போறீங்க? அப்படி எங்க தான் போயிட்டு இருக்கீங்க? என்ன மச்சான் பேசுறீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கீங்களா? அப்போ உங்க வண்டியை யார் ஓட்டிட்டு போறா? என் வண்டியை யார் ஓட்டுவா? நான் இங்க இருக்கும்போது மச்சானும் ஆபீஸ் தான் போயிருக்காவ. ஆனா மச்சானும் வண்டியோட தெரியாது. அப்போ யார் ஓட்டிட்டு போறா? வேற ஏதாவது வண்டியை பார்த்துருப்பீங்களா இருக்கும் மச்சான். உங்க வண்டியோட நம்பர் பிளேட் எனக்கு தெரியாதாங்க. அப்போ என் வண்டி தானா? ஆமா மாப்பிள்ளை, என் பொண்டாட்டி தான் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போல இருக்கும். நான் அவகிட்ட கேட்க மச்சான். அப்படியே தான் இருக்குமா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, தான் வண்டினா பார்த்து பதுமானமா ஓட்டுவானுவேன். அடுத்த வண்டினா ஏன தானே ஓட்டுவாவே. நீங்க என்னன்னு பார்த்து அந்த டிரைவர்கிட்ட பேசுங்க. மெதுவா ஓட்டிட்டு போக சொல்லுங்க. சரி மச்சான் சொல்லுதேன். யார்கிட்ட கொடுத்து தொலைச்சாலும் தெரியலையே. அப்படி யார்ட்டையும் கொடுக்க மாட்டல என்கிட்ட கேட்காம. சரி ஃபோன் அடிச்சு கேட்போம். இந்த நேரத்துல எந்த லூசு பைய ஃபோன் அடிக்காம? பார்த்து பார்த்து நாத்து. இவளை எந்த நேரத்தில் பெற்று தொலைச்சனோ தெரியல. பீதியிலே வாழ வேண்டியிருக்கு. இவளுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச மாதிரி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. எங்களை கொண்டு கவுக்க போகிறாலும் தெரியல. அவசரமா பேசாதம்மா. நான் நல்ல வண்டி ஓட்டுவேன். இவ்வளவு வேகமா போறியா நாத்து? எங்கேயும் கொண்டு மோதிராத. அதெல்லாம் பாத்துக்கிடுவேன் நீ. நீங்க பயப்படாதீங்க. என்னது மோதுறதுக்கா? சும்மா இருங்க நீ. அவசரமாவே எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா நீங்க வந்து ஓட்டுங்க. நாத்து என்ன நீங்க ஓட்டுறீங்களா? என்னது நானா? ஓட்ட தெரியாத நானே வண்டி ஓட்டும் போது நீங்க ஓட்ட மாட்டீங்களா என்ன? என்னது ஓட்ட தெரியாதா? நாத்து எங்க எல்லாரையும் போய் சொல்லியே கூட்டிட்டு வந்தேன். ஓட்ட தெரியும்னு சொன்னாதானே நீங்களா நம்பி வருவீங்க? ஆடி தள்ளுபடிக்கு சேலையை வாங்காம இருக்க முடியுமா? ஆடி தள்ளுபடின்னு எங்க எல்லாரையும் தள்ளுபடி பண்ணிடாதமா நீ. ஏன் அண்ணி இப்படி பேசிட்டு வரீங்க? அப்படி வச்சு யாரோ நோயின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன என் பொண்டாட்டி ஃபோன் எடுக்க மாட்டீங்க? தங்கச்சி கடிச்சு கேட்போம். இவ்வளவு நேரம் எனக்கு அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு அடிக்கிறாங்க. அண்ணன் தான் அடிக்காங்க. அப்போ நாத்து என்ன நீ சொன்ன லூசு போய் அண்ணன் தானா? அப்படியே தான் இருப்பா நீ. சூப்பர் நாத்து. ஹலோ அண்ணே. என் பொண்டாட்டி அம்மா ஃபோன் எடுக்க மாட்டீங்க? நாத்து பிஸியா இருக்கா அண்ணே? சரிம்மா அவ பிஸியா இருக்கட்டும். வண்டி யார்கிட்ட கொடுத்துருக்கா? ஏன்னு கேக்குறீங்க? இல்ல ராஜா மச்சான் ஃபோன் பண்ணாங்க. நம்ம வண்டியை யாருமா எடுத்துட்டு போறா? தெருக்குள்ள வண்டி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கான். ராஜா மச்சான் சொன்னாங்க. ஏ லூஸ் தங்கச்சி, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? வண்டி ஓட்டுறதே நாத்து தானே.
எனக்கு அவ வண்டி ஓடுதலா? அவளுக்கு வண்டி ஓடவே தெரியாதே. நாத்து தான் எங்க எல்லாரையும் வண்டி ஓட தெரியும்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. எங்க கூட்டிட்டு போறா? பரலோகத்துக்கு. சும்மா இருங்கண்ணே, என்ன அப்படி சாதாரணமா பேசிட்டீங்க? கண் பார்த்தா கை செய்யும்னு நாத்து எவ்வளவு அழகா வண்டி ஓடுதா தெரியுமா? நல்ல வண்டி ஓடுதலா? ஏன் போட்டாட்டிலாவா? நல்லா தானே ஓடுவா. ஆமாண்ணே, போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல செத்தியம் டேமேஜ் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லண்ணே, வண்டி தான் செத்தியம் டேமேஜ் ஆயிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் போஸ்ட்ல செத்தியம் இடிச்சிட்டா பாத்துக்கங்க. என்ன சிரிக்க? அது ஏன் வண்டி? இப்போ யாருனே இல்லைன்னா சரி, எங்க போய்கிட்டு இருக்கிய? பிசிசிடி ஜவுளி கடை ஆடி தள்ளுபடி, அதுல தானே துணி எடுக்க போறோம். ஏ பாவி மக்கா, அது எந்த இடத்துல இருக்கு? டவுன்ல தானே. அண்ணி வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துட சொல்லிருங்க. எதுக்கடி சண்டாளி? என்னை ஆண்டி ஆக்குறதுக்கா? நாத்து சொன்னது கிடைச்சலானே, வந்துருங்கண்ணே. வண்டி என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கோம் தெரியலையே. நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி லோன் போட்டு எடுத்து வச்சிருக்க வண்டியில இன்னும் எத்தனை நேரத்துக்கு வேலையை ஏற்றி வச்சிருக்கோம் தெரியலையே. போவோம், எனக்கு இங்க இருக்க முடியாது. என் வண்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்க போகணும். வணக்கம் சார். ஜென் செக்ஷன் அந்த சைடு இருக்கு சார். என் வைஃப்க்கு தான் செலப்பக்கம் வந்திருக்கேன். ஓ அப்படியா சார்? எந்த மாதிரி பாக்குறீங்க? கையலு எந்த மாதிரி பார்க்கணும்னு கேட்குறாங்க பாரு. உனக்கு பிடிச்சது எடு கையலு. என்ன ரிட்டன் பேச்சே வர மாட்டேங்குது. ஐயோ, இவன் எங்க போயிட்டா? அண்ணன் நிக்கா பாரு. ஒரு 2 நிமிஷம் இருமா, நான் வரேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். இங்க வா கையலு, நல்ல நல்ல சிலையா இருக்குங்க. நீ அங்க எதுக்கு போனேன்? அங்க நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸா இருக்கு, அதுக்கு தான் போனேன். சேலையை பார்த்து அதுக்கப்புறம் போகும். அதுவும் சரிதான், வா பார்க்கலாம். எந்த மாதிரி பாக்குறீங்க சார்? சொல்லு கையலு. நீ தான் சேலை எடுக்கிறது எக்ஸ்பர்ட் ஆச்சே, எந்த மாதிரி வேணும்னு சொல்ல வேண்டியதானே? இருந்தாலும் வா விருப்பம்னு ஒன்று இருக்கலாம் கையலு. சரி சொல்றேன். சொல்லுங்க மேடம், எந்த மாதிரி பார்க்கணும்? உடுத்த மாதிரியும் இருக்கணும், ஆனா உடுக்காத மாதிரியும் இருக்கணும். சாஃப்டா இருக்கணும், கசகசன்னு இருக்க கூடாது. பார்க்க ரிச்சா இருக்கணும், ஆனா ரொம்ப ஜிகி ஜிகின்னு இருக்க கூடாது. பட்டு மாதிரி இருக்கணும், ஆனா பட்டா இருக்க கூடாது. சேலை ஹெவியா இருக்க கூடாது, லேசா இருக்கணும். ஸ்டோன் இருக்க கூடாது, ஆனா ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சேலைகள் எடுத்து போடுமா? கையலு, நீ கேட்ட மாதிரி சாரி இங்க கிடைக்காது. ஏன் நமக்கு இஷ்டம்? பிறகு நீ சேலைய கேட்ட, பிறகு வேற என்ன கேட்டேன்? சேலை கடையில வந்து நின்றுட்டு நான் வேற என்ன கேட்க போறேன்? நீ கேட்குற மாதிரி கிடைக்காது கையலு. வா வேற கடைக்கு போவோம். சும்மா இரு ராமகிருஷ்ணா. கிடைக்கும் சார். பாத்தியா எங்ககிட்ட இருக்கு. நீ தான் தப்பா நினைச்சிட்ட. நீ எடுத்து கொடுமா. சரி மேடம். இது பட்டு சாரி மேம். இது பட்டு சாரி மாதிரி. பட்டு சாரியா பட்டு சாரி மாதிரியா? சிரிப்பு சிரிப்பா வருது. இவ கேட்ட மாதிரி நான் கண்டிப்பா செலவு அடிக்க போறது இல்ல. இது ஸ்டோன் வச்ச சாரி மேம். இது ஸ்டோன் வைக்காத சாரி. சூப்பர்ல. இது எம்ப்ராய்டரி சாரி மேம். ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கு. இது உடுக்கவும் லேசா இருக்கும், சிம்பிளா இருக்கு மேம். இவ எங்க சேலை வாங்க போறா? அவ பாத்துட்டு இருக்க சைஸ் சரியில்லையே. சேலை வாங்க போற மாதிரியே கேட்டா. என்ன ராமகிருஷ்ணா செய்ய? ஏன் என்னாச்சு? தேர்ந்தெடுக்க கஷ்டமா இருக்கு. நீ எடுத்து கொடு. ரொம்ப சிரிக்காத, நீ எடுத்து கொடு. இப்ப பாரு கையில நான் எப்படி எடுத்து தரேன்னு. தள்ளி போ. வீரமா போறான். கண்டிப்பா நல்ல சரியாவும் நல்லா பார்த்து எடுத்து தருவான். என் புருஷனா கொக்கா. இந்தாமா. சொல்லுங்க சார். நீ இப்ப எடுத்து கையில வச்சிருக்கல, எல்லா சேலையும் பேக் பண்ணு. ஓகே சார். எப்படி கையில? என் செலக்ஷன்லாம் எப்படி? அடிக்கும் உன் மூஞ்சில என் பிச்சங்காய வைக்க. என்ன கையில இப்படி எல்லாம் பேசுத? பெறவேனடா. இப்படி தான் நீ சேலை வாங்கிட்டு வரியா? நான் கூட நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு நினைச்சேன். கையில கிடைக்கிறத பெறக்கிட்டு வரியா? ஐயோ, பிறகு எப்படி எடுப்பாங்க? சுத்தம். உன்னை போய் பார்த்து எடுக்க சொன்ன பாரு. என்னை அடிக்கணும் செருப்பால. செருப்பு செக்ஷன் அந்த சைடு இருக்கு மேம். நீ சும்மா இருமா. நானே என் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம இருக்கேன். செருப்பு செக்ஷன் அந்த சைடு இருக்கும். வாரியா கையில? எங்க? செருப்பு செக்ஷன் அந்த சைடு இருக்கும். அடிங்க. இதெல்லாம் பேக் பண்றேன் மேடம். சார் சொல்லிட்டாங்கல்ல, பேக் பண்ணு. ஓகே மேடம். வந்தாச்சு. இறங்க இறங்க எல்லாரும் இறங்க. ஒரு வழியா எங்க எல்லாரையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டு போ. இந்த நாத்துவை நம்பினோர் கைவிடப்படார். சரி வாங்க போவோம் எல்லாரும். எங்களையும் இறக்கி விடுங்க. என்ன எசி சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு? வெல்ல நான் உள்ளதா இருக்கேன். நீ கேட்டது என் குரல் தான். ஆமாத்த, எனக்கும் கேக்குது. பெரிய பொண்ணு, நான் வண்டிக்குள்ள தான் இருக்கேன். எங்களை வெளியே எடுத்து விடுங்க. எங்களையா? ஆமா, நானும் பிச்சுவும் இருக்கோம். எங்கன இருக்கியே? டிக்கிக்குள்ள இருக்கோம். நான் டிக்கியே தர. அவள உள்ளே கிடக்கட்டும் அண்ணி. உள்ள வந்து என்ன பண்ண போறாள்வே? உங்களை ராட்டினத்துல தொங்க விட போறா? ராட்டினமா? வெல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இனி வெளியே எடுத்து விடு. திறந்து விட்டுரு நாத்து. கழுத ராட்டினத்துல வந்து லேண்ட் போறா. ராட்டினம் எங்க அண்ணி இருக்கு? அவ தான் குறுக்கிடவ சொல்றானா? இந்த ஓடிக்கிட்டே இருக்குல படி, அது படி ஓடிக்கிட்டு இருக்குமா? என்ன நீ சிரிக்கிறீங்க? நாத்து, அத்தை என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியலையா? என்ன நீ சொல்றா? எஸ்கலேட்டர் சொல்றாங்க. ஓரம் சிரிச்சது, அவளை திறந்து விடுங்க. எங்க அத்தைக்கு கோவத்தை பாருங்களேன். திறந்து விட்டுரு நாத்து. கழுத எல்லாரும் சேர்ந்து ராட்டினத்துல விளையாண்டு போறாவ. சரி அண்ணி. அப்பாடே, ஒரு வழியை திறந்து விட்டியல. ஆமா, நீங்க 2 பேரும் எப்ப ஏறனீங்க? அதான் எசக்கி. ஏன் பைத்தியக்காரி, எப்ப ஏறணும்னு கேட்க எசக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன் பேர் எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்க சாமர்த்தியம், அப்படித்தான் ஏறணும்.
உன்னை வெளியே திறந்து விட்டுருக்க கூடாதே. அன்னைக்கு மாதிரி என்னை விட்டுட்டு போயிடலான்னு பாத்தீங்களோ? அப்புறம் எப்படிதான் வந்த? நீங்க எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்க நாட்டுக்கு வண்டியோட தெரியுமா தெரியாதானே? அப்பதான் உள்ள ஏறணும். ஓ அப்பவே ஏறிட்டியா? ஆமா பின்னாடி எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குமே, எப்படி வந்த? அதை ஏன் கேட்க? இடுப்பு வலிக்கதான் செய்யுது. அடி பலமோ? ஆமா பெரிய பொண்ணு. இவளுக்கு அடி விழலையாங்கும்? எனக்கு ஒண்ணும் விழல. நீ கீழே விழுந்தாலும் வீட்டில் மண் விட்டா பேசுவ. எனக்கு வலிக்கும் உனக்கு வலிக்கலையோ? அதெல்லாம் வலிக்கல. வாங்க போவோம். நீ தான் பிறந்து பிறவியாச்சே. எங்க போனோம்? அவன் இங்க மின்னல் மாதிரி பறந்துட்டான். சரி நீங்க மட்டும் ஏன் நிக்கிய? போங்க. கிளவியலோ மாதிரியே நடந்துக்கிட மாட்டேங்க ஆளுவ. என்ன விருட்டு விருட்டுன்னு போறாளோ பாரு. எங்க அம்மையும் சேர்த்து தான் சொல்றீங்களா நீ? வேற உங்க அம்மா மட்டும் என்ன குமரியா? என்ன சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறா? நம்ம மட்டும் ஏன் இங்க நிக்கும்? நாமளும் போவோம். எல்லாம் போச்சே போச்சே போச்சே. ஐயோ எல்லாம் போச்சே. எல்லாம் போச்சே. என்னாச்சு? போச்சே போச்சே எல்லாம் போச்சே. என்ன உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லாம. இந்த கடையில ராட்டினம் இல்ல குரு. அதனால என்ன? உனக்கு ராட்டினத்துல சுத்தி காட்டணும்னு தான் கூட்டிட்டே வந்தேன். இல்ல நினைச்சிய? என்ன செய்ய? நல்லா இருக்கும் பாத்துக்க. எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு. என்ன யோசனை? என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா என்ன சொல்லுத? என் பிறத்தால வாங்க. இவன் எங்க கொண்டு தாக்க போறாளோ தெரியல. இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ராமகிருஷ்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கையில, எடுத்துக்கோ. இதை பேக் பண்ணுங்க. சரி சார். இதுவும் நல்லா இருக்கலாம் ராமகிருஷ்ணா. இதுவும் பேக் பண்ணுங்க. மேம் இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சாரி வேணும்? கையில உனக்கு இந்த சேலை ஞாபகம் இருக்கா? ஆமா ராமகிருஷ்ணா, என்கிட்ட இருக்குல்ல இது மாதிரி. இதை வாங்கி வச்சுக்க. இருக்கிறது எதுக்கு வாங்கணும்? அத்தை நீங்க எடுத்துக்கோங்க. நீ சும்மா இரு கையில. இதையும் பேக் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாம் பாக்குற சேலை பூரா நீ எடுத்தா நாங்க என்ன எடுப்போம்? நீங்க ரெண்டு பேரும் வேற இடத்துல போய் சேலையை பாருங்கம்மா. இல்ல என்னல நியாயம் இது? ஏமா இந்த சேலையெல்லாம் உடுத்தா என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பாமா. இல்ல என்னல பேசுத? ஏமா உன்கிட்ட நான் எப்படி விளக்கமா சொல்லுவேன்? ஆஹா பெரிய கஸ்டமரா மாட்டிக்கிட்டாங்க. சரி இது பேக் பண்ணுங்க. சரி இது பேக் பண்ணுங்க. சரி இது பேக் பண்ணுங்க. ஏமா நீ நிறுத்துமா? ஏன் கையில? சும்மா இருடா. அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்களை ஆண்டி ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? நீ சும்மா இரு கையில. இந்த சேலையெல்லாம் நீ போட்டா ரொம்ப அழகா இருப்ப. ஏ பைத்தியம், இதான் சகனா ஒன்னொன்னா கட்டிக்கிட்டு இருக்கா. நீ வேற. நீ சும்மா இருடி, எனக்கு தெரியும். ஏய் சொன்னா கேளு ராமகிருஷ்ணா. நீ வேற காட்டுமா. ஓகே சார். ஏல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் ரைஸ் மில்க் போட்டு போறது என்னமோ இந்த முட்டை சட்டை இந்த பேண்ட் தான். அதுக்காக இவ்வளவு சேலை எடுக்க கொடுமையா இருக்குல்ல. எங்களையும் தொட விடாம பார்த்த சேலை பூரா வேணுங்க. அவ எங்கெல்லாம் எடுத்துட்டு போறா? உனக்கு என்ன பாட்டி தெரியும்? என்ன தெரியும்? ரூம்குள்ள சேலையை கட்டி காமின்னு அவளை தொல்லை பண்ணிட மாட்டேன். என்னது? ஆமா கையில, நீ கெட்டி கெட்டி காமிப்ப. அதை உன் மாமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா நீ பார்க்கத்தானே செய்வ. சும்மா பாட்டி, எனக்கு வெக்க வெக்கமா வருது. எனக்கு வெக்கம் வருதா? ஆமா கையில, ஒரே வெக்க வெக்கமா வருது. என்ன ஒரு மாதிரி சிரிக்கும்? அதெல்லாம் அப்படிதான் கையில. ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானு தெரியலையே. ராமகிருஷ்ணா என்னம்மா? நாங்க சேலை எடுக்கிற வரைக்கும் அனுப்பி உட்காரல. என்னமா போட்டு பேசுற? என் பொண்டாட்டிக்கு சேலை எடுக்க தெரியாதுமா. அதனாலதான் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏதோ உன்னை பார்த்தா சரின்னு சொல்லலாம். நீ எல்லா சேலையும் வேணுங்கிய. எங்க அம்மா சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி எங்களை கட்டிட்டு போறா. நீயும் அவளை மாதிரி பேசுற பத்தியா? நாங்க கோயிலுக்கு போவோம், வெளியே சுத்த போவோம், ஹனிமூன் போவோம். என்னது ஹனிமூனா? போவோம்ல கையில. ஆமா. அப்பாட, இப்போதான் என் மனசுல பால வார்த்தா. என்ன என் பொண்டாட்டி ஷாக்ல இருக்கா? சரி எந்திரிச்சு போறேன். நீங்க சேலையை பாருங்க, நான் வேற செக்ஷன் போய் பாக்குறேன். நல்ல முடிவெடுத்த ராமகிருஷ்ணா. எங்க போற? சேலை தான் பார்க்க போறேன். நீ வரியா கையில? சரி வாரேன். இவிய ரெண்டு பேரும் என்ன இப்படி ஒட்டிட்டாலே இதாவ? சந்தோஷமா இருக்கலாமா? சந்தோஷம் தாண்டி, அதான் ஆடி மாசம் அதான் பார்த்தேன். இருந்துட்டு போட்டுமா, சந்தோஷமா இருந்தாலே சரிதான். என் மாமா செலக்ட் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருமா. எங்களுக்கு வேற காட்டு. சரி மேடம். இங்க இருக்க கூட்டு வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க? காட்டணும்னா இல்ல, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை பார்த்துக்க. என்ன ஆசை? வெளிநாட்டுலலாம் இந்த மாதிரி துணியை தான் போட்டு மினிக்கிட்டு அலைவாளுவேன். அதான் நானும் போட்டு பார்க்க போறேன். அவளை போட்டா போட்டு போறாளுவே. இது சின்ன பிள்ளை துணியெல்லாம் இருக்கு. என்ன பேசுற பிச்சி? எல்லாமே பெரிய இருக்க துணி. வாங்க ஒன்னொன்னு போட்டு பார்ப்போம். நம்மள யார் கேட்க போறோம்? போட்டதுக்கெல்லாம் சுட்டு தான் கேட்க போறவ. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாவ பிச்சி. வாங்க, ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேற போகுது. அப்ப நீ போட்டு பாரு. சரி இவ்வளவு சொல்லுதியே, நானே போடுறது முதல்ல. எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஏ எசக்கி, நீ தானே அது? ஆமா குரு. பல்லு மட்டும் வெளியே தெரியாம இருந்துச்சுன்னா நீ வாலி பிள்ளை மாதிரிலாம் இருப்ப. தேங்க்யூ. வாங்க நீங்களும் வந்து துணி போட்டு பாருங்க. சரி நாங்களும் போட்டு பார்க்கோம். இப்போ அது ஒரு நல்ல முடிவா எடுத்தியல. வாங்க வந்து போட்டு பாருங்க. என்ன எங்க அத்தை மாதிரிலாம் வந்திருக்காவ? என்ன ஜவுளி எடுத்தியா வந்திருக்கியே? ஆமாத்த, நீங்க எடுத்தாச்சோ? எங்க தம்பி,
நான் போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு குமியல் கிடக்கு, ஆ குமிஞ்சு கிடக்கு, அதுல தான் நல்ல சிலையா கிடக்கு. அதை போய் எடுக்க போறோம். ஆ ஏற்கனவே இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாவ. ஆ பிறகு யாரோ போட்ட மிச்சத்தை தான் அதுலயும் நாங்க கழிச்சு பார்த்து நாங்க எடுத்துட்டு வரோம். ஓ, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்துகிட்டு இருக்கிய. ஆமா தம்பி. எத்தனை சேலை எடுத்தீங்களோ? 3 சேலை வாங்கணும், அதுக்கு 3 ஃப்ரீல. மொத்தம் 12 சேலை வாங்கியிருக்கோம் தம்பி. எல்லாருமே 12 சேலை வாங்கினீங்க? நான் 12 சேலை. நான் 24 எடுத்தேன். நீங்க சித்தி? நான் 40 எடுத்தேன்ப்பா. அப்புறம் நீங்க அத்தை? நான் கம்மியாக தான் எடுத்தேன். நான் வெளியே போகும்போது எங்க சேலை எடுத்துட்டு போறேன். வெறும் 54 தான் எடுத்தேன். எனக்கு 54 கம்மியாவா? இப்போதான் ஆடி கழிவு போய்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்தா தானே தம்பி நல்லா இருக்கும், தீபாவளிக்கு வச்சுக்கிடலாம். அப்போ நீங்க தீபாவளிக்கு வந்து துணி எடுக்க மாட்டியே? அது எடுக்க மாட்டோம்னு நாங்க சொல்லல, 1-2 எடுத்துக்கிடுவோம். சரி அத்தை, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாத்தியா, இவ்வளவு சேலை ஒருத்தர் எடுத்திருக்கானே. என்னது ஒருத்தனா? ஆமா தம்பி, எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு பாத்துக்கங்க. ஒருத்தர் அவ்வளவு சேலை எடுத்திருக்கான். எவனாவது கடை வைக்கிறதுக்காக எடுத்திருப்பான். இவங்க எல்லாரும் சொல்ற சைஸை பார்த்தா அந்த ஒருத்தன் என் புருஷன் தானோ? கடை வைக்கலாம் எடுக்கல தம்பி, எவனோ அவன் பொண்டாட்டிக்கு தான் எடுத்திருக்கான். கன்ஃபார்மா இவனே தான். சரி கையில், நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இவங்க கூட பேசிட்டு இரு. சரி ராமகிருஷ்ணா. பேசிட்டு இருக்க, நான் வரேன். சரி தம்பி. இவன் எங்க போறான்? அவனை குமிச்சு கிடக்குற துணி, அதை தான் வாங்க போறான். என்ன சொல்லுதே? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது என் புருஷனை தான். அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க அவனை பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கான். என்னக்காக எப்படி சிரிக்கியா? அவ்வளவு துணியை எதுக்குமா கடையாம வைக்க போறிய? என் புருஷன் ஆசைப்பட்டு வாங்கி தந்திருக்கான். நான் எப்படி அவன் எடுத்து கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியும்? அதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். சரிம்மா, வரும்போது எப்படி வந்திய? இவ்வளவு துணி இருக்க, எப்படி போவிய? வண்டியில வந்தியில என்ன? இல்ல சித்தி, நாங்க ஸ்கூட்டில வந்தோம். என்னது ஸ்கூட்டில வந்தியலா? ஆமா சித்தி, எங்க அத்தையும் மைனி வந்திருக்காவ. எப்படி ஸ்கூட்டில வந்திய? வண்டியில தானே வந்திருக்கணும். நாங்க 4 பேருமே ஸ்கூட்டில தான் சித்தி வந்தோம். எப்படி வந்திய? இப்போ துணி எடுத்திருக்கீல, எப்படி போவிய? டெம்போ சொல்லியிருக்கோம் சித்தி. அப்படி எத்தனை துணிமா வாங்கினீங்க? அதெல்லாம் நான் கணக்கு பார்க்கல சித்தி. பில் கட்டியாச்சாமா? ஓ எஸ், அதெல்லாம் ராமகிருஷ்ணன் பண்ணிட்டான். சரிம்மா. ஆமா, அந்த கிளவியல்லோ கடைக்குள்ள வந்தாளோல, அவளோலாம் எங்க? எஸ்கலேட்டரும் இந்த கடையில இல்ல. அப்ப எங்க போயிருப்பாளுவ? பாப்பா அண்ணி அவங்க அம்மாவையும் தான் கிளவிங்க அவார்டு போய்கிட்டு இருக்கா. எங்க ஏசிக்கு சிரிப்பு சத்தம் கேக்குது? என்னக்க சொல்லுதே? அப்ப இங்கனதான் எங்கேயாவது நிப்பாவளா இருக்கும். அங்கே நிக்க மாதிரி இருக்கு. அங்க சின்ன பிள்ளைகள் துணி தாங்க இருக்கு. அங்கேயே போயிருக்க போறாவ? ஏன் பெரிய பொண்ணு, அங்க அநியாயத்தை பாரு. என்னக்க சொல்லுதே? சின்ன பிள்ளைகள் தானக்கா துணி போட்டு பாக்குது. ஏன் நல்லா பூத கண்ணாடி போட்டு பாருங்கம்மா. அடியாத்தி, அங்க என்ன நடக்குது? கிளவிகளை அளப்பறால பண்ணிட்டு எடுக்காளுவ. இவ்வளோ கடைக்கு கூட்டு வந்திருக்க கூடாது போலயே. நம்ம கூட அப்படி துணி போட்டு பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கலையே. இவ்வளோ என்ன இப்படி அளப்பற பண்றாளுவ? வாங்க நீ போய் பாப்போம். என்ன கிளவியலா இதெல்லாம்? நீங்களும் வந்தாச்சா? வாங்க ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. எங்களெல்லாம் பார்க்க அழகா இருக்கா? கேப்பா இல்லாம இருக்கு. நல்லா இருக்கா? என்னென்ன கேவலமா இருக்குன்னு சொல்லுதேன், இவன் நல்லா இருக்குன்னு சொல்லுதாவ. அவிய காதுல அப்படிதான் கேட்டுச்சோ. ஒரு போட்டோ எடுங்க. என் முட்டை கிழவி, உனக்குலாம் இந்த துணி தேவையா? இதுக்கு என்ன குறைச்சல்? நாங்க நல்லா தானே இருக்கோம். அத்தை, நீங்களும் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. கையுங்க அத்தை, இந்த சட்டையில தொடை தெரியுது, கை தெரியுது, மேல ஒண்ணுமே இல்லையே பிடிக்கி. அப்படி வச்சிருக்கான சட்டைய எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? போடுறதுக்கு நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? ஆத்தங்கரையில குளிக்க போகும்போது இப்படிதானே இடக்கட்டு கட்டிட்டு போவியே, அந்த நினைவுல போட்டிருக்கியே, அப்படித்தானே? ஆமா ராணி, ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. இருக்கும்ல, காத்தோட்டமா தானே இருக்கும். ஏ போட்டோ எடுத்தீங்களே, செல்லாவும் வந்திருந்தானே அவளுக்கு ஒன்று போட்டு பார்த்துருப்போம். ஏன் கவலைப்படுத்தியே? அண்ணாதான் உட்காந்துருக்காவ. என்ன கூட்டிட்டு வரோம்? என்ன சொல்லுத வந்திருக்காளாமோ? ஆமா, எங்க அத்தை வந்திருக்காவ, மைனி வந்திருக்காவ, மைனி மாவன் வந்திருக்கான், அவன் பொண்டாட்டி வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்காவளாங்க. அப்ப கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் துணியை போட்டுருவோம். ஏ மைனி மாவன் வந்திருக்காங்க, அவனுக்கு துணியை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுத்தியாங்க. சும்மா கடை, அவனே சிங்கம் போல அந்த 3 பேருக்கும் பாதுகாப்புக்கு வந்திருக்கான். இந்த யார் அவியால தட்டி தூக்க போறான்? 3 பேருக்குலாம் பாதுகாப்புக்கு வந்திருக்க மாட்டான், அவன் பொண்டாட்டி தான் பாதுகாப்பு வந்திருப்பான். ஆமா வந்து பாரு அவன் பொண்டாட்டியே. அப்படி என்ன பேரழகி? பிறகு அவளை பார்க்க 16,000 கண்ணுல வேணும். அதுக்கு தான் அவ கூட இருக்கான் பாதுகாப்புக்கு. என்ன விட அவ அழகா இருக்கா? கேவலமா இருக்கு கிளவி நீ. நீ எல்லாம் அந்த பிள்ளையோட கம்பேர் பண்ணாத. அவ அழகு பிள்ளையா இருப்பா. நான்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? நீ எப்படி இருந்திருப்ப? காட்டேரி பல்லு மாதிரி வச்சிட்டு இருந்திருப்ப. சரி வாய முடுங்க, அசிங்கப்படுத்தனா போதுமே, கும்பலா வந்து அசிங்கப்படுத்துவீங்க. போட்டோ எடுங்க, என் ஓடி போன புருஷன்கிட்ட காட்டணும். என்னது உன் புருஷன் ஓடி போயிட்டானா? ஆமா, என்னைக்காவது வருவாங்களா? நல்ல மரியாதை கொடுக்க, வந்துட போறோம். சரி பெரிய பொண்ணு, எடுத்து வை, திருஷ்டி காய்க்கிடும். அப்படிங்கியோ, போட்டோ எடுத்துருவோம், பேனரா மாட்டி ஊருக்கே திருஷ்டின்னு வச்சிருவோம். ஏன் அப்படிலாம் எடுத்து போடாதீங்க. ஏன்? வேற எங்க அழகை பார்த்துட்டு எங்க வீட்டு முன்னாடி டைரக்டர் வந்து நின்ற போறாங்க. எதுக்கு நிக்க போறாங்க? எங்க படத்துல நீங்க தான் ஹீரோயினா நடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் வருவாங்க. அண்ணே ஏ கிளவி, உனக்கு ரொம்ப தான் ஆசைப்போ. ஒரு போட்டோ எடுத்துருவோம். ஏடி ஏடி.
ஐயோ 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 என் வண்டி போச்சே. என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்கு அழுறீங்க? உங்க தங்கச்சி என் வண்டியை பண்ணி வச்சிருக்க பாட பாருங்க மச்சான். லைட்டா டென்ட் இருக்கு. இப்ப என்னாச்சு? முன்ன வந்து பாருங்க மச்சான். அப்படி என்ன முன்ன இருக்க போது? கண்ணாடியில கீரல் இருக்கு. அது வேற கண்ணாடி மாத்திரம் முடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. எம்மாடி இது என்னது? ஓட்ட தெரியாதவ வண்டி ஓட்டினா இப்படி தானே இருக்கும் மச்சான். அப்ப நான் ஓட்டினாலும் இப்படிதான் இருக்குமோ? ஏன் மச்சான், நான் இப்ப என்ன பண்ணட்டும் மச்சான்? வாய கட்டி வயிற்ற கட்டி லோன் போட்டு இந்த வண்டியை வாங்கினேனே, எவ்வளவு ஆசாசியா வாங்கினேன் தெரியுமா மச்சான்? இப்படி பண்ணிட்டு அந்த படுபாவி நான் அவளை என்ன செய்வேன் தெரியுமா? இப்பவே போறேன், என்னைய தடுத்துறாதீங்க. இப்ப நான் அவளை அடிக்கிற அடியில யாராவது முன்ன வந்தீங்கன்னா பாத்துக்கங்காமா. நான் அவ்வளவு கடுமையான கோவத்துல இருக்கேன். மாப்பிள்ள பில் பே பண்றதுக்கு கூப்பிட்டா சீக்கிரமா கோவத்துல போங்க. கையோட பில்லையும் நிறைச்சு கூட்டிட்டு வந்துருங்க. என்ன மச்சான் சொல்றீங்க? யாரெல்லாம் வந்திருக்கா? அன்னைக்கு மாலு கூட்டு போனமே அந்த கோஷ்டி தான். வார அவசரத்துல காசு எடுக்காம வந்துட்டாவலாம் பாத்துக்கங்க. என்ன மச்சான் சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி தானே உள்ள நிக்க, வாங்க. நானும் காசு எடுத்துட்டு வரல பாத்துக்கங்க, அதனாலதான் இங்க நிக்கேன். என்னை கூப்பிட்டா என் பொண்டாட்டி, நானும் பர்ச மறந்து வீட்டுல வச்ச மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். என்ன மச்சான் இதெல்லாம்? என்ன பண்ண மாப்பிள்ள, இந்த மாதிரி பொண்டாட்டிங்க இருந்தா ஃப்ராட் வேலை பார்க்க தான் செய்யணும். அதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்ப நான் தான் எடுத்து வாயினா? அது அப்படி சொல்ல முடியாது மாப்பிள்ள, ஆனா அப்படித்தான். என்னது? நான் வீட்டை பார்த்தே போறேன். அப்ப இவங்களே எப்படி வெளியே வருவாங்க? வாங்கின துணிமணிக்கு அங்கேயே வேலை பார்த்து கழிச்சுட்டு வரட்டும். நம்ம கொஞ்ச நாள் நிம்மதியாவது இருக்கலாம். அப்படிலாம் விட மாட்டாங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, என்ன குடும்பட்டா இது? ஸ்னேகாட்ட அடி வாங்கினது ஞாபகம் வந்துட்டு போல, அதான் ஓடுதாரு. என் தங்கச்சி ஜெகஜால் கிளேட் தான் போ. நாமளும் போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வண்டியை நல்லா சமட்டி கொண்டு வந்திருக்காவ. சரி, வண்டி எங்க வரைக்கும் ஓடிட்டு வந்திருக்காவல, அதே பெரிய விஷயம். ரோட்ல மத்த ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவையிலும் உயிரோட வந்து சேர்ந்திருக்காவ. சந்தோஷம். அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். பில்லு வேற கட்டணும். எங்க மாமா வேணும் காணுமே. அப்ப நீ வண்டி மட்டும் கொண்டு வந்தியா? ஆமா நீ வண்டி வேணும்னா கடைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு போமா நாத்து. அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு அதை செய்யலாமோ? என்னடி சொன்ன? மாமா வந்துட்டீங்களா? ஐயோ, என் மாப்பிள்ளை கோவம் வந்துட்டு இன்னைக்கு என் தங்கச்சி அடிச்சு நொறுக்க போறாரு. செல்லக்குட்டி, வண்டியை என்னமா பண்ணி வச்சிருக்க நீ? நல்ல வண்டி ஓட்டிருக்கேன்ல மாமா. ஆமா செல்லம், உனக்கு எப்படி வண்டியோட தெரியும்? நான் எத்தனை தடவை உங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் மாமா. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. மச்சான், உங்க தங்கச்சி அழகா சிரிக்கல? இல்ல என்ன மனுஷன், ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? எவ்வளவு ஆக்ரோஷமா வந்த? இன்னைக்கு என் தங்கச்சி அடிச்சு நொறுக்க போறேன்னு நினைச்சேன். நீ என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? அது வந்து மச்சான், என் பொண்டாட்டி மாமான்னு சொன்னாலே அதுலயே நான் விழுந்துட்டேன் மச்சான். செல்லுக்குட்டி, எத்தனை சேலை எடுத்தீங்க? 40 தான் மாமா எடுத்திருக்கேன். காணுமாடா உனக்கு? காணாதுதான் மாமா. இந்த கடையில சேலை நல்லா இல்ல மாமா, இல்லன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்திருப்பேன். எடுத்துக்க வேண்டியதானே செல்லக்குட்டி? ராமகிருஷ்ணால டெம்போ நிறைய சேலை வாங்கியிருக்கானா மாமா. அப்படியா? அப்ப என் செல்லத்துக்கு லாரி நிறைய வாங்கணும். வாங்கிட்டாங்க மாமா. இன்னொரு நாள் வாங்குவோம் செல்லம். சரி மாமா. அப்ப போவோமா? பில்லு கட்டல மாமா. எவ்வளவு ஆச்சு? அவங்க சொல்லுவாங்க மாமா, வாங்க கட்டுவோம். சரி செல்லமா போலாம். தள்ளுங்க மச்சான், என்ன குறுக்க நிக்கிறீங்க? நீ எத்தனை சேலை வாங்கின? நாத்து அளவுக்குலாம் நான் இல்லைங்க. என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். என்ன தேர்ந்து 2 சேலை வாங்கியிருப்பா. எத்தனை சேலை வாங்கின? 54 தாங்க. வாங்க. என்னது 54 தானா? என்ன இவன் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டு இருக்கா? இவ்வளவு பில் போட போறான்னு தெரியலையே. என் தங்கச்சியாவது 40 தான் வாங்கியிருக்கா. ஆனா என்ன, என் தங்கச்சி 40 சேலை வாங்கி மாப்பிள்ளையோட வண்டிக்கு வேலையும் வச்சிருக்கா. என் பொண்டாட்டி அப்படி இல்ல, பெருமையா இருக்கு. இப்பவும் கட்டி பிடிச்சிட்டே வந்திருக்கலாம். வாராங்க. ஏன் கையில நான் புருஷன் தானே. வந்தாச்சுல, இறங்கு. நீங்க கூட இறங்கலாமே. ஓ ஆமால. என்ன வந்தாச்சா? ஆமாப்பா. வண்டி சத்தம் கேட்டு தான் வந்தேன். அம்மையும் பாட்டி எங்கடா? பின்னாடி வராவப்பா. சரிடா, துணிமணி தானே வாங்க போனியே, துணிமணிலாம் எங்க? பின்னாடி வருதுப்பா. ரிச்சால வருதா என்ன? எங்க பின்னாடி பாருங்கப்பா. என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம்? என்னப்பா இதுக்கே ஷாக் ஆகுறீங்க? வேற என்ன ராமகிருஷ்ணா? இந்தாங்கப்பா உங்க கார்டு. பத்திரமா கொண்டு வந்துட்டியா, அதுவே சந்தோஷம். கொண்டு மட்டும் தான்ப்பா வந்திருக்கேன். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? -3000 இருக்குப்பா. இது எதுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு அங்க வரும்போது எங்கேயாவது வீசிட்டு வர வேண்டியதுதானே? நீங்க சேர்த்து வச்சா தீபாவளி பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்ல மாமா. நல்லதுமா. எங்களை இறக்கி விடுங்க. அண்ணா, உன் அம்மாவையும் பாட்டியும் போய் இறக்கு போ. இறங்கி வருவாவ. நானே பர்ச்சேஸ் பண்ணி டயர்டா இருக்கேன். சரிடா, நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே போறேன். எங்கப்பா? கோயிலுக்கு தான். எதுக்குப்பா? அங்கே கோயிலுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க கூட நானும் போய் உட்காரதான். ஓ அப்படியா? சரிப்பா. கவலைப்படாதீங்க மாமா, அடுத்த தடவை எங்க அப்பாவையும் உங்க பக்கத்துல உட்கார சொல்றேன். என்ன ராமகிருஷ்ணா, அவங்க எதுவுமே சொல்லாம போறாங்க? நீ வா கையில, நம்ம ரூமுக்குள்ள போவோம்.